அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே பெரம்பலூர் சைட்டில் இருக்கோம். பட்டன் மார்க் வச்சோம் பார்த்துருப்பீங்க. ரூஃப் மொட்டை மாடியில் இருக்கோம். மடியல் மேஸ்திரி இருக்கார், கலிமூர்த்தி இருக்கார், மருதமுத்து இருக்காங்க. இன்னும் நம்மளோட டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா, கம்ப்ளீட்டாக வந்து ஒரே நாள்லேயே மிக்சர் மிஷின் வச்சு சிப்ஸ் காயின்ட்டு இன்றைக்கி போட்டோம். சிப்ஸ் காயின்ட்டு போட்டு கலவை போடாமல் கட்டை சுற்றுறது, அது வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், கேட்டிருந்தாங்க. கலவை போடாமல் கட்டை சுற்றுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காயின்ட்டு போட்டு என்ன பண்ணணும், எப்படி வாட்டம் கொடுத்துருக்குறோம், எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப அருமையாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதே இப்போ நம்மளுடைய சைட்டு. இப்போ காலை நேரத்தில் பார்த்தோம்னா சைட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கிழக்க இருந்து சூரியன் பில்டிங் மேலே படுறதால நல்லா அருமையாக இருக்கும். ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு போக முன்னாடிலாம் மேற்கிருந்து வெயில் வரும். ரெண்டு சைடும் ரோடு, ஈஸ்ட்லேயும் ரோடு, நார்த்லேயும் ரோடு. நம்மளுக்கு வந்து ஈஸ்ட்லேருந்து கார் பார்க்கிங் மாதிரியும், நார்த்துலேருந்து விக்கெட்டும் வைக்கிற மாதிரியான அமைப்பு. எலிவேஷன் ஃபுல் கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு. கேட்டு மட்டும் 2 கேட்டு செய்யணும். மொட்டை மல்ல சிப்ஸ் காயின்ட்டு இது பண்ணணும். டைல்ஸ் ஒட்டிகிட்ருக்கு. எலிவேஷன்லேயும் கொஞ்சம் டைல்ஸ்லாம் வருது. அதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க. கார் பார்க்கிங் வால் டைல் ஒட்ட ஆரம்பிச்சிருக்கோம். வால் கிளாடிங் வந்து 4க்கு 2 டைலு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒட்டி முடித்தோம்னா. இதுக்கேற்ற மாதிரி 2க்கு 2 கார் பார்க்கிங் ஃப்ளோர் டைல் எடுத்துருக்கோம். ஃபுல் பாடி வெட்ரிஃபைடு எடுத்துருக்கோம். வாங்க மிஸ்டர் உள்ளே போய் பார்ப்போம். உள்ளெல்லாம் கிரானைட் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அதான் கொஞ்சம் டஸ்ட்டு அழுக்காக இருக்குது, கூட்டி தான் வச்சுருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ண சொல்லுங்கள் மிஸ்திரி. சாயந்தரமா இந்த பாத்ரூம் பார்ப்போமா? இந்த காமன் பாத்ரூம் டைல்ஸு ஃப்ளோரிங்கும் வால் முடிஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இது வந்து வெஸ்டர்ன் கிளாசெட் பண்ணுறதுக்கானது. இது வந்து தண்ணி போகிறதுக்கான ட்ராப்பு, 9 ட்ராப் வச்சுருக்கோம். வால் மிக்சருக்கான பாயிண்ட்டு. டைல் வந்து வீட்டுக்காரங்க செலக்ட் பண்ணது ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டைல்ஸ் வந்து சேலத்தில் நம்ம தரன் டி செராமிக்ஸில் தான் எடுத்தோம். எல்லா டைல்ஸுமே அங்கே தான் எடுத்தோம். கிரானைட் மட்டும் கிருஷ்ணகிரியில் எடுத்தது. மிஸ்திரி கிச்சன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. சிங்க் வச்சு சிங்க் டேப்புக்கான ப்ரொவிஷன் இருக்குது. வால் டைல் ஒட்டியிருக்கோம். ஒரு லைன் வந்து டார்க்கு, மீதி 3 லைன் வந்து ஒயிட், அந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். அந்த பீஸ் இருந்தால் போட்டு விட்ருங்க. வைக்கிறாங்க சார். பீஸ் நம்மளுக்கு கிரானைட் ஒட்டின டீம் தான். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு தான் ஓட்டுறாங்க வால் டைலு. அவர் வந்து கிரானைட் மட்டும் ஓட்டுவார். எங்கள் அட்டாச்சு பாத்ரூமு. அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு ஒரு டார்க் லைட், அந்த காம்பினேஷனு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெயின் ஃப்ளோரிங்க்கும் இந்த இதுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கேப் இருக்கணும். அப்போ தான் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம ரூம்குள்ளே வராது. மட்டமாக போட்டுறக்கூடாது. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கீழே தான் இறக்கி வைக்கணும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்து சங்கன் போடல அப்படின்னா மட்டும் மேலே வரும். இப்போ வந்து டோர் பிட்டு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மற்றபடி இப்போ வந்து நம்மளுக்கு பில்டிங்கில் என்ன வேலை இருக்குன்னா பெயிண்டிங் தான். எலக்ட்ரிக்கெல்லாம் ஒயரிங்லாம் முடிச்சு வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து பெயிண்டிங் ஆரம்பிக்க போகிறோம். மேலே மொட்டை மாடி சிப்ஸ் இருக்கிறதுக்காக வெயிட்டிங்க. அது முடிஞ்சதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து
பெயிண்டிங் பட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்போ பெயிண்டிங் பட்டி வைக்கும்போது உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து வீடியோ பண்ணுறேன். டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கோங்கிறதுக்கு தான். இந்த கிச்சனில் பாருங்கள், இந்த பக்கம் இந்த வால் ஃபுல்லாகவே ஒட்டிட்டோம். என்ன காரணம், உள்ளே போவோம், யூஸ் பண்ணுவோம், தொடுவோம், அதனால் வந்து சுத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாகவே இந்த இது ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. ரொம்ப நீட்டாக வந்திருக்கு, வேலையும் நல்லா சூப்பராக இருக்குது. இது ஹைட் எவ்வளோ இருக்குன்னு அளந்து காட்டுங்க மிஸ்ரே. கிச்சன் மேடை ஹைட்டு இது பாருங்கள். கிச்சனில் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து பீடிங், இந்த பீடிங் எதுக்காகனா நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம். தண்ணி வந்து ஓரத்தில் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு வந்து அது மாதிரி க்ளீன் பண்ணும்போது தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிங்குக்கு வரதுக்காக. இந்த ஓரத்தில் இது இல்லாமல் இருந்துன்னா க்ளீன் பண்ணும்போது இந்த ஓரம் ஃபுல்லாக வடிஞ்சிட்ருக்கோம், நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அந்த ஃப்ளோரிங் டு டாப் பாருங்கள், 32 31 இன்ச்சு வச்சுருக்கோம். ஃப்ளோர் ஃபினிஷிங்லேருந்து இந்த டாப் வந்து 31 இன்ச்சு வச்சுருக்கோம். இது வந்து சிலிண்டருக்காக 2 சிலிண்டர் உள்ளே போட்டுக்கலாம், அதுக்காக இந்த ஹைட் வச்சுருக்கோம். சிலிண்டர் பாட்டம் எவ்வளோ இருக்குது மிஸ்ரே? 27 இன்ச்சு. 27 இன்ச்சு போதுமானது சிலிண்டருக்கு. இதுக்கு மேலே வச்சோம்னா நம்மளுக்கு கேப் தான் வேஸ்ட் ஆகும். இது வந்து நம்ம வந்து எதுக்காகனா நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறோம், மாப் போடுறோம். இதில் வந்து நம்மளுக்கு இந்த இது மேலே வச்சுருக்க ஜாமான் இதுலேயும் படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி திட்டு நம்ம கட்டுறது. இதில் வந்து பீட்ராப் வச்சு தான் வச்சுருக்கோம். இல்லைனா சிங்கில் வந்து காலைல தண்ணி திறந்து விட்டிங்கனாலே சுமல் மேலே வந்துடும். பீட்ராப் வச்சோம்னா அந்த சுமல் மேலே வராது. அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து தான் செய்யணும். நோசிங்லாம் ப்ராப்பராக அடித்து, ஏஜெலாம் பாருங்கள், நோசிங் அடித்து போட்டிருக்கோம். ஏன்னா பக்கத்தில் நிற்போம், கால் கீழ் படுது, அப்போ வந்து இடிச்சிதுன்னா ஒன்றும் இதுவாக இருக்கிறதுக்கு கார்னர்ஸ் எல்லாம் இது பண்ணணும். இந்த கார்னருமே பாருங்கள், உங்களுக்கு ஒன்று காமிக்கிற பாருங்கள். கிரானைட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது, இந்த கார்னர்ஸ் வந்து ஷார்ப்பாக நம்ம விடுறது கிடையாது. இந்த மாதிரி சேம்பர் அடித்து தான் பண்ணுறோம். இந்த கார்னர் இப்படி வந்து கோர்ஸாக வெட்டி கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுருவாங்க. ஆனால் நம்மளுடைய வீடுகளிலே நான் பார்த்துருக்கேன், அந்த இது வந்து கன்வீனியன்ட்டில் பசங்கள்லாம் போகிறாங்க, இடிச்சிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால எல்லா கார்னரும் இந்த மாதிரி நம்ம மடைக்கிடுவோம். இது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார்னர்ஸ் எல்லாமே பாருங்கள். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எஸ்கோ பண்ணுறோம். எஸ்கோ ஜாகுவார்லேருந்து எஸ்கோன்னு சொல்லிட்டு வருது, அந்த மாடல் தான். ஃபுல்லாகவே ஃபுல் செட்டு, சிங்கிள் பீஸ் செட்டு போட்டிருக்கோம். ஒரு கிளாசெட் பார்த்தீங்கன்னா நான் பிரித்து அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 8000 9000 இந்த மாதிரி இருந்துச்சு ஃபுல் செட்டு. கருணா, இவர் தான் கருணா. இவர் தான் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறவர், வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட் சொல்யூஷன் பண்ணுறவர். இங்கேன்னு கிடையாது, ஜெயங்கொண்டம், ஈரோடு, சென்னை எங்கே வேணாலும் போவார், சூப்பராக செஞ்சு கொடுப்பாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சோக் ஆகிறதுக்காக ரெண்டு அடி உர போட்டிருக்கோம். பின்னாடி காங்கிட்டு போடும்போது மிஷின் செட் பண்ணுற இடத்துல தான் மிஷின் செட் பண்ணிருக்கோம். எம்சாண்டு சிப்ஸ் இறக்கியிருக்கு. கருணா வந்து கெமிக்கல் கொடுத்துருக்காரு. அவர் யூஸ் பண்ண கெமிக்கல் வந்து காங்கிரீட்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்க சொல்லி. ஆமாம், வச்சுருக்க பாண்டால் வந்து அளந்து பார்க்குறோம். ஒரு மூட்டை வந்து எத்தனை பாண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் எடுங்க, இன்னும் கொஞ்சம் எடுங்க. 3 இன்னும் கொஞ்சம் எடுங்க, மணல் எடுக்கிற மாதிரி எடுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மிஸ்ரே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதை அதில் மாற்றி விடுங்க. 3 வருது மிஸ்ரே. 1 கொட்டியாச்சு, 2. ஓகே, 3 தான்.
3னாக்கா மேஸ்திரி 6 மணல் 9 ஜல்லி. ஆ 6 மணல் 3 வருது சிமெண்ட்டு 9 ஜல்லி. ஆ சரி. ஏன்னா இது சிமெண்ட்டு 3 முன்னாடி 2 போட்டோம்னா 4 போடுவோம், 3 போட்டால் 6 போடணும், இது 9 போடணும். சிப்ஸு காங்கிட்டுக்குமே M20 ரேஷியோ தான் கொடுக்குறோம். 1 2 3 ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு 2 பாண்டு எம்சாண்டு 3 பாண்டு சிப்ஸு. அப்போ வந்து 3 பாண்டு சிமெண்ட் போடுறாங்க நான் ஆக்சுவலாக ஒரு மூட்டைக்கு. அப்போ வந்து 6 பாண்டு எம்சாண்டு 9 பாண்டு ஜல்லிங்கிற மாதிரி போட சொல்லியிருக்கேன். கம்மி பண்ணுங்க. இன்னும் தண்ணி கம்மி பண்ண சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? தண்ணி போதுன்னா மோட்டர் நிப்பாட சொல்லு. பேரில் இருக்கா அனுப்பு. இன்னும் வேணாலும் டைட்டாக வாங்கிக்கோங்க கலிமூர்த்தி. இன்னும் வேணாலும் கொஞ்சம் டைட்டாக வாங்கிக்கோங்க. வந்து கடைசியா நம்ம வச்ச புல்லுக்காக கரெக்டாக கனெக்ட் பண்ணி கரெக்டாக மட்டம் தட்டிட்டு வரணும். காங்கிரீட் ரன்னர் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. காங்கிரீட் ரன்னர் பற்றி நம்ம வீடியோவில் சொல்லிகிட்ருப்போம். ரூஃப் காங்கிரீட்லாம் நிறைய டைமு. இது பாருங்கள், ஸ்கொயர் பைப்பில் வந்து கைப்பிடி வச்சு அடிச்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் காங்கிரீட் ரன்னர். இது வந்து நம்ம ரூஃபில் காங்கிரீட் தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இந்த மால் போட்டு இப்படி வந்துருங்களா? வந்துருங்க. ஆமாம், இது வந்து இப்படி அதை அடைச்சிட்டு இந்த 2 மாலையும் கனெக்ட் பண்ணி ஏற்றுருவாங்க. இங்கே பாருங்கள் லேசாக, இங்கே பாருங்கள் இதில் வந்து அது ரெண்டும் ஒரே பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தா இது லேசாக ஸ்லோப்பு இப்படி இருக்கும். அப்போ தான் அந்த பைப்புக்கு போகும் தண்ணி இருக்காது. இதோட சென்டர் முடிஞ்சு இந்த பைப்புக்கானது, இந்த இதுக்கு இருந்தாண்டா இந்த பைப்புக்கானது வாட்டம் இப்படி போகும், இப்படி இறங்குது பாருங்கள். இந்த சென்டர் தான் சீரோ. நம்மளுக்கு சீரோனா வாட்டம் இருக்கிறதுல டவுனு. இந்த தண்ணி இங்கே வந்துடும், இந்த தண்ணி இங்கே வந்துடும். ஒரு வண்டி மட்டும் கிடக்குமா? அதுலேருந்து அப்படியே இழுத்துட்டே வந்தா சரியாக இருக்கும். பட்டெல்லாம் கூட அள்ளி கொடுக்கும். பால் போடுவோம், பால் போடுவா. அதுதான் இந்த போட்டு உள்ளே ஓட்டுறேண்ணே. காரணம் எதுவும் எடுத்துக்கண்ணே.
ஊற்றி எல்லா புல்லையும் ஊற்றி வைங்க. ஓகே. எதுக்காக ஊற்றுறோம்னா அந்த புல் வச்சது வந்து காஞ்சி போயிருக்கோம். அப்போ வந்து இந்த காங்கிட்டோடு சேராமல் அந்த இடம் மட்டும் தனியாக புல் இருக்கிற இடம் மட்டும் வெடிப்பு தெரியும். அதுக்காக அதை தவிர்க்கிறதுக்கு நல்ல ஒரு இந்த காங்கிட்டோட பிணைப்பு வர்றதுக்கு சிமெண்ட் பால் ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றினாலும் உடனே காஞ்சிரும். ஊற்றிக்கலாம், இனிமேல் அப்புறமா ஊற்றிக்கலாம். அந்த 2ல் மட்டும் போடுங்க. அந்த 2ல் ஊற்றிட்டு விடுங்க, அப்புறம் ஊற்றிக்கலாம். ஏனி இன்னும் கொஞ்சம் ஏற்றிருந்தாங்க வண்டியில் கொட்டுமா? ஏனி ஏற்றணுமா சார்? இது மேலே ரொம்ப உயரமாக இருந்துடும். வெயிட் ஏறாது, தூக்கி அங்கே தட்டிவிட்டோம். அதனால தான் இதே ஓட்டுறது கொஞ்சம். சரி சரி. அதிகமாக இழுக்காதீங்க, கொஞ்சமாக கொட்டிக்கிங்க. மேடு ஏறிச்சுன்னா இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பைப்பை க்ளீன் பண்ணி விட்ருங்க. உள்ளே இருக்கிற காங்கிட்ட தண்ணி ஓடி போகும், எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால். இப்போ இந்த பிட்டுக்கான காயிண்ட் முடிஞ்சுது. இது இழுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த மட்டம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இது வந்து அந்த 2 பாயிண்ட் ஒரே அளவாக வச்சு அப்படியே இது இங்கே வந்துட்டுருக்கோம். இந்த லைனு வந்து இந்த லைனை விட லேசாக ஒரு நூல் மேலே ஏறி இருக்கும். அப்போ தண்ணி இப்படி வர தண்ணி லேசாக இப்படி வாட்டமாக போய் எங்கே வந்து சேருதுனாக்கா இந்த புல் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த லைன் புல் வந்து ஃபுல்லாகவும் இந்த சென்டராக பிரிக்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். புல் இந்த புல்லேருந்து தண்ணி இங்கே போகிறது, இந்த புல்லேருந்து தண்ணி இங்கே வருது. அப்போ இந்த வாட்டம் வந்து அதை விட வந்து இது டவுனு. இந்த பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டவுனு, இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து உச்சம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி போனால் இப்படி ஒரு கிரேடியண்ட்டாக போய் இங்கே நேராக போயிடும். இந்த பைப்புக்கு போகிற மாதிரியான மாட்டோம். இப்போ இந்த பிட்டை முடிச்சிட்டோம்னா இந்த பைப்புக்கான வேலைகள் முடிஞ்சுது. அடுத்தது இதை ஆரம்பித்து நம்ம இந்த ஒரு பிட்டை இப்படி இழுத்துட்டு வரணுமாலே ரூஃப் போடும்போது கேஜி ராடு வச்சு கயிட்டு போடுவோம். இப்போ வந்து புல் மார்க்காக பட்டன் மார்க்காக கயிட்டு போடுறோம். ஏன்னா கேஜி ராடு வந்து ஒரே மட்டமாக தரத்துக்கு உதவும். இப்போ கேஜி ராடு நம்ம போட முடியாது, ஏன்னா வந்து வாட்டத்துக்கு பட்டன் மார்க் வச்சுருக்கோம். இந்த வாட்டத்துக்காக போட்டால் தான் தண்ணி தேங்காமல் நமக்கு ஷார்ப்பாக கீழே இருக்கும். அது 2 1 3 இங்கே ஒரு புல் இருக்கா, இந்த 3ஐயும் கணக்கு பண்ணுங்கள். இங்கே ஒரு புல் உள்ளே இருக்கும். ஆமாம், இதை கனெக்ட் பண்ணிட்டு அடைச்சிட்டே வந்துடுங்க. வந்து இது வரைக்கும் போய் இதை அடைச்சி இப்படி விடுங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக அதுக்கு போயிடும். இந்த வட்டத்துக்கு இந்தாண்ட இது திருப்பி இப்படி வந்து ஸ்லோப் இந்தாண்ட
சரிங்க சார், பண்ணிடலாம் சார். அவங்கள்ட்ட வீட்டுக்காரங்கள்ட்ட காட்டுறா மோட்டு போட்டு சார், கீழே மோட்டு போட்டு சொல்லுங்க. ஆளுங்க ஏறிவா ஏறிவா இல்ல தௌசண்ட் அதுக்கே ரொம்ப போகாதீங்க. அந்த பாயிண்ட்டை தாண்டி போனீங்கன்னாங்க சென்டர் பாயிண்ட்டோட நிறுத்திக்கிங்க. கையை வடக்கு இழுத்தீங்கன்னா கேப் விழும். ஏன்னா அதுக்கப்புறம் ஏறும் அது மேலே. இந்த பாயிண்டோட நிறுத்தி இழுத்தா தான் இந்த கை ஸ்லோப் வரும். அதை மேலே ஏற்ற ஏற்ற திருப்பி இது ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் போல இருக்கு. பார்த்து இல்லைங்க. அந்த கை குறைப்பா, அதை குறைப்பா. கையை அந்த பக்கம் ரொம்ப போகாதீங்க. பைப்பை கனெக்ட் பண்ணி போங்க. பைப்பு சென்டர் கனெக்ட் பண்ணி போங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆட்டி தான் ரைட்டாக ஆட்டி தான். அதை காயின்ட்டு வெளில எடுப்பா. பண்ணார சுரண்டி விடுப்பா. ராஜா வந்துங்க.
போதும் போதும். அந்த அதை அழுட்டு திருப்பி ஒரு தடவை இது பண்ணுங்க. என்ன டீ ரெடியா? அதோ இதை தட்டிட்டு வந்துடலாம். நீ இங்கே வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். கொடுத்துட்டு வந்துரு. கொடுத்துட்டு இங்கே வந்துரு. டீ தனி. இந்த கால் தடம் தெரியுது அதெல்லாம்? இந்த கால் தடம்லாம் தேசம் இப்போ தேய்ச்சிட்டு வந்துடலாங்க. கரணை போட்டு வந்துட சொல்லுங்கள். கால் தடத்தை தேய்ச்சி விட்டுறாமச்சான். சின்ன மட்டக்குள் இல்லையா? 2 அடி மட்டக்குள்ள பார்த்து மேலே மேலே. இப்போ அந்த ஓரம் ஃபஸ்ட்டு போட்ட பிட்டு வந்து உணர்ந்துட்டுருக்கு. ட்ரை பண்ணி பார்த்தோம் கடை சுற்றலான்ட்டு. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். லேசாக கால்தடம் பதியுது, அதனால் அதை விட்டுட்டோம். இப்போ இந்த ஒரு பைப்புக்கான அந்த கார்னரில் இருக்கிற அந்த பைப்புக்கான பிட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ வந்து இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பைப்பு. இந்த பைப்புக்கான பிட்டு தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆரம்பித்து இந்த பாதிக்கு அப்புறம் இப்படி வரும் வாட்டம். லேசாக வாட்டமாக இப்படி நேராக இங்கே வரும். இந்த டைரெக்ஷனை பார்த்து வரும். இதுக்கப்புறம் இந்த வாட்டம் வந்து இப்படி மேலே ஏறி அங்கேருந்து அப்படியே இப்படி வந்து இப்படி வந்துடும் கம்ப்ளீட்டாக. மால் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 2 மாலையும் அதையும் கனெக்ட் பண்ணுங்கள். சரி சரி. உள்ளே நிறைவிக்கிங்க அதை. இப்போ நான் மட்டும் போடலாம் பார்த்தா அவர் போடுறேன்னு அப்படிங்கிறாரு. நான் போடலான்னு பார்த்தா அவரே அரேஞ்ச் பண்ணுறாரு.
காங்கிரீட் இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, மணலும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. சிப்ஸு தனித்தனியாக சிப்ஸாகவே திருத்தி பாருங்கள். இந்த கட்டையோட அதை முடிச்சிடுறீங்களா அந்த பக்கத்தையே? அப்புறம் இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஃபோன் பண்ணிங்க விடாதையா, ஃபோன் பண்ணால் தான் இப்போ இந்த பைப்புக்காக நேராக இந்த வாட்டம் இங்கே பாருங்கள், அங்கே எப்படி சென்டர் இருந்தோ அதே மாதிரி இந்த சென்டர் நேராக போயிடும். இந்த வாட்டம் இப்படி வரும், இந்த வாட்டம் இப்படி வரும். குடிக்கணுமா? எடுத்துட்டு குடிக்கிட்டா கையில போட்டு கட்டிக்கணும். கயிறு கப்பானி கயிறு போட்டு என்னோட லூஸ் கயிறு நிறைய தேவைன்னா ஊருக்கு போறாங்க.
போய் பார்த்துட்டு வண்டி வரணும்ல உனக்கு அதுக்கு நான் சொல்றேன் மேக்ஸிமம் நெருங்கி வந்துட்டோம். காங்கிட்டு சிப்ஸ் காங்கிட்டு வந்து முடிய போகுது. இந்த பைப்பு மட்டத்துக்குமே இந்த லைனுக்கு நேர் எடுத்து இந்த வாட்டமும் அந்த டேங்க் அடியில் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. பாருங்க இதுவும் முடிஞ்சிச்சு. இங்கே கொண்டு வந்தாச்சு. இந்த ஏரியா தான் இப்போ ஃபினிஷிங் பண்ணணும். அது மாதிரி இந்த பக்கமும் நம்ம இந்த உட்காரத்துக்கு கட்டியிருக்க கட்டைக்கு அடியிலையும் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு 4-5 வண்டி காங்கிட்டு கொட்டுற மாதிரி இருக்கும். இன்னொரு 2 வண்டி கொட்டிட்டு இந்த வண்டி கீழே அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் அதையே நேராக கொட்டி லெவல் பண்ணிக்க வேண்டியது தான். தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்குங்க. கடைசியாக காங்கிட்டு எக்ஸ்ட்ரா வர வேணாம். ஏங்க இந்த காலத்துக்கிட்ட பாருங்கள் மேடை இருக்குது. காலத்துக்கு வடக்காலையும் பாருங்கள் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்கு. அந்த காயின்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெளில இல்லைங்க. இந்த வடக்கால வரும். ரொம்ப பள்ளமாயிட போதே, தண்ணி தேங்கி நின்ற போது. கரெக்டாக மட்டைக்கோல் போட்டு தட்டிக்கிங்க. உங்களுக்கு எத்தனை லோடு கலவை வேணும்? கொட்டலாம் இருங்க. இதை கொஞ்சம் லெவல் பண்ணால் தான் தெரியும் எவ்வளோன்னு. இந்த இடம் லெவல் ஆகட்டும் இருப்பா. இங்கே இருந்து கரெக்டாக அந்த வாட்டத்தை கொண்டு வந்தோடனே பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிற அந்த வாட்டர் பாருங்கள் எப்படி எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்கள். கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அந்த ஃப்ளோ இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சாலும் இப்படி தான் தண்ணி ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிடும் பக்காவாக. அவர் அங்கே தட்டிட்டு இருக்காரு, அங்கே இருந்து ஃபுல்லாக எல்லா தண்ணியும் வந்துட்டுருக்கு.
அங்கே கலைமூர்த்தி நிற்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக செட் ஆகிருக்கு. கட்டை சுற்றுறதுக்கு மனை சைட்டை வச்சுருக்காரு பாருங்கள். கலவை போடாமல் கட்டை சுற்றுறதுனா இப்போ காங்கிட்டு போட்டோம். நம்ம இதுக்கு மேலே எதுவும் வர கலவையோ எதுவுமே போடக்கூடாது. கான்கிரீட் மேலேயே கட்டை சுற்றணும். அந்த பதத்தில் கரெக்டாக கட்டை சுற்றி கோடு அடிக்கணும். 2க்கு 2 கோடு அடிக்கணும். 2 அடிக்கு 2 அடி செக்குடு வர மாதிரி கோடு அடிக்கணும். நல்லா வருதா? ம், நல்லா இன்னும் ஃபினிஷிங்காக வரணுங்க. ஆ, ஆமாம் ஆமாம். அந்த கேப்லாம் இல்லாமல் சுற்றுங்க. நல்லா பால் ஏறி வரணும். இங்கே பாருங்கள், இங்கே சொட்டையாக தெரியுது பாருங்கள். கட்டைக்கு மேலே இங்கே முன்னாடி மேலே. ஆ, இன்னும் கொஞ்சம் உணரலாமா? ஓகேவா? இன்னும் கொஞ்சம் உணரட்டுமா? இன்னும் கொஞ்சம் உணர்ட்டு விடுங்க. சாப்பிட்டு பார்த்துக்கலாம் விடுங்க. காங்கிட்ட போட்டு கீழே இறங்குங்க. சாப்பிடுவோம். சாப்பிட்டு வந்தோம்னா இந்த ஏரியா செட் ஆயிரும். இது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கலிமூர்த்தி, அந்த காலத்துக்கு பின்னாடி லேசாக பள்ளம் இருக்குது. தண்ணி நிற்கிது பாரு, தெரியுதா? அது இங்கே வரணும். காலத்துக்கு இந்தாண்ட பக்கம் வந்தால் தான் இங்கே முடியாரும். காலத்துக்கு வடக்கால தாங்க இல்லை பாயிண்ட்டு. லைனை பாருங்கள் எங்கே இருக்குன்னு. ட்ரெயின் பைப்பை பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த வளையத்துக்கும் தான் லைனு. காலத்துக்கு வடக்கால தான் இருக்குது பாயிண்ட்டு. அந்த இடம் லேசாக பள்ளமாக நிற்கிது தண்ணி. லேசாக போட்டிங்கன்னா அந்த இடம் இதுவாகிடும். இல்லைன்னா அது மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல தண்ணி நிற்க போகிறோம். காங்கிரீட்டு முடிஞ்சது போதுமான அளவுக்கு. அந்த லிஃப்ட்டை அவுக்க சொல்லியாச்சு. இன்னும் அந்த ஒரு ஏரியா மட்டும் லெவல் பண்ண வேண்டியது இருக்குது. மீதி எல்லா ஏரியாவும் லெவல் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஓரளவுக்கு உணர்ந்துருக்கு. கட்டை கூட சுற்றி பார்த்தோம். இந்த மாதிரி தான் நம்ம கலவை போடாமல் இந்த பதத்திலே சுற்றணும். இன்னும் கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். காங்கிரீட் முடிச்சுட்டு சாப்பிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. அந்த பக்கம் மட்டும்தான் அந்த கடைசியாக போட்டது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டை சுற்ற சொல்லியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி காங்கிரீட் போட்டப்போ நடந்த கால்தடம் லேசாக தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கு மட்டும் லேசாக இந்த மாதிரி உதிரி இருக்குது. அதை வந்து போட்டுக்கலாம். மற்றபடி வந்து நார்மலாக வந்து அப்படியே கட்டை சுற்றணும். இன்னும் வேலை இருக்குது. கட்டை மட்டும் சுற்றிருக்காங்க. இன்னும் பக்காவாக சுற்றி ஸ்பாஞ்சு போடணும். இந்த மாதிரி சொல்லையாக தெரியாமல் நல்லா ஒரு ஃபினிஷிங்காக தெரியணும். தேய்ச்சி மாமே அது ஈரத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. புரியுதா இல்லையா? போடுங்க. என்ன சார் போடுங்க. அந்த கேப் இல்லாமல் பெருவட்டெல்லாம் மேலே வந்துருக்கு. புரியுதா? இன்னும் கொஞ்சம் ஏற்றா போகலாம். சுத்த தான் ஏறும். சுற்றுங்க.
இதுதான் கலவை போடாமல் கட்டை சுற்றுறது. பாக்கெட்டு சிப்ஸு போட்டதுக்கு மேலே டேரெக்டாக வந்து மணிசைக்கிட்ட சுற்றி பால் ஏறும். கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிக்காமே கட்டை சுற்றலாம். அந்த பதத்தில் கரெக்டாக சுற்றினோம்னா. ரொம்ப காய விட்டோம்னா பால் ஏறாது. நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி போடணும் கட்டை. போட்டு இந்த மாதிரி கருணையை மேலே போட்டோம்னா அந்த சுளையாக இருக்கிறதுலாம் மறைஞ்சிரும். இது அப்படி தான் பண்ணியிருக்கோம். இந்த இதை பாருங்கள், கரெக்டாக சுற்றி கருணை போட்டிருக்கு. கொஞ்சம் உணர விட்டு அப்படியே ஸ்பாஞ்சு போட்டோம்னா சுத்தர வந்துடும். பாருங்க, கட்டை சுத்த மாதிரி தெரியுது பாருங்கள். இதெல்லாம் சுற்றினா தான் அந்த பால் மேலே ஏறி வந்து அந்த இருக்கிற சின்ன சின்ன கேப் மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா மறையும். இந்த ஏரியா பாருங்கள், கட்டை சுற்றி இந்த ஸ்பாஞ்சி வச்சு போட்டது எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு போட்ட ஏரியா. கரணை மட்டும் தேய்ச்சிருக்கு. வரவேல் அடித்தா அந்த இது மாறிடுது, அவ்வளோதான்.
வண்டி போகுது ஸ்பாஞ்சு ரொம்ப ஒட்டிச்சுன்னா நான் அலசிக்கிங்க, அப்படியே அலசி நல்லா புழிஞ்சிக்கிட்டு தொடங்க. விட்டோம்னா கொஞ்சம் வேலை ஆகும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற சர்ஃபேஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மணிஷ் கிட்ட நல்லா பக்காவை தேய்ச்சி மேலே பால் கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே கரையால் ஒரு டேப் தேய்ச்சி ஆற்றுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்பாஞ்சு போட்டு பக்காவாக இது பாருங்க, ஸ்பாஞ்சு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இது வந்து கலவே போடாது, வரக்கலவை வந்து போட்டாங்க. எதுக்குன்னா சும்மா அந்த கால் தடம் தெரியும் பார்த்தீங்களா, நடந்துருந்தாங்கன்னா கால் தடம் தெரிகிற இடம் கட்டா தேய்ச்சதுக்கப்புறமும் அந்த பள்ளம் தெரிஞ்சுதுன்னா அதுக்கு மட்டும் லேசாக கலவை வச்சாங்க. மற்றபடி கலவைக்கே வேலை கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் காங்க்ரீட்லேயே அப்படியே ஃபினிஷிங் பண்ணுறது தான். இது வந்து என்னென்னா நம்ம கலவை போட்டோம்னா அந்த கலவை போட்டது தனியாக வெடிக்கும், கிராக்கு நிறைய வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்காது, காங்கிரீட்லேயே சுற்றுறதால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் நடக்க நடக்க அப்படியே அந்த சிப்ஸு ஜல்லியே தெரியும், தனித்தனியாக அப்படியே அழகாக தெரியும், அப்படியே ஒரே மட்டத்துலேயே. இது ஏன் நம்ம வந்து காங்கிட்டு போட்டு கட்டை சுற்றுறோம் அப்படின்னா, அப்போ தான் இருக்கிற சின்ன சின்ன இது நாங்கள் உங்களுக்கு காமிக்கிற கட்டை சுற்றும் போது பார்த்தா தான் புரியும். வேலையை முடிஞ்சது.
உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த இடம் எப்படி இருந்துச்சு, அந்த இதை வந்து கட்டை நல்லா பிடிச்சி திருப்பி கண்ணை போட்டு தேய்க்கும்போது இந்த பால் நல்லா கொப்பிச்சு வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுது. இது வந்து அப்படியே ஆற்றுன மாதிரியே இருக்கும், பால் ஆற்றுன மாதிரியே இருக்கும். நம்ம தனியாக பால் ஆற்ற கிடையாது, டாங்கில் இருக்கிற பால் தான் பொங்கி வந்திருக்கு கட்டை சுற்றும் போது. இது மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லேசாக உணர விட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஞ்சு போட வேண்டியது தான். இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் லேசாக உணர விட்டு ஸ்பாஞ்சு போட்டே வராங்க. ஸ்பாஞ்சு அப்பப்போ பக்கெட்டில் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு ஸ்பாஞ்சு போட்டு தேய்ச்சிட்டு வரணும். தேய்ச்சி வரும்போது என்னென்னா ரொம்ப அந்த ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும், ஈவனாக இருக்கும். தண்ணி வந்து தேங்காமல் நிற்காமல் ஓடி வரும். அண்டுலேஷன் இருக்காது, எதுவுமே அலையாக இருக்காது. ஸ்பாஞ்சு வேணுமாங்க எக்ஸ்ட்ரா? எத்தனை வேணும்? டீ வந்துருச்சு, டீ குடிப்போங்க. இந்த மாதிரி ஓட்டம் வந்து
மேக்ஸிமம் வந்து கட்டை சுற்றி முடிச்சாச்சு. ஸ்பாஞ்சு போடுறது மட்டும்தான், கொஞ்சம் ஏரியா மட்டும் ஸ்பாஞ்சு போட வேண்டியது இருக்குது. ஸ்பாஞ்சு போடணுங்க. இதெல்லாம் போட்டாச்சு. போடுங்க. மாப்பிள்ளை விட்டுட்டு ஸ்பாஞ்சு போட்டுட்டு அதான் இங்கிறதே பிடிச்சிட்டோம். இப்போ வந்து கோடு போட போகிறோம். இந்த ஏரியா கொஞ்சம் முன்னாடியே போட்டதுனால இறுகிடுச்சு. கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். கண்டினியூ பண்ணி இதுலேருந்து ரெண்டு ரெண்டு போட்டிருக்கோம். பிடிங்க பிடிங்க. பிடிங்க, டைட்டாக பிடிங்க. இந்த கோடு ஃபுல் நேர் கோடு. அடிங்க அடிங்க அடிங்க. அடிங்க. கோடு நல்லா இருக்கும் சார். போதுமா? ஒரு தடவை தான் தட்டினீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அமுத்தி விடுங்க. மாற்றி பிடிங்க. இது நல்லா தெரியுது. அதான் அதான். நெட்டு கொடுங்க. கூட வச்சு பாஞ்சு போட்டுக்கலாமா? வச்சுக்கவா? விடுங்க விடுங்க, அப்படியே விடுங்க. வரேன். ஓகேன்னு சொல்லுங்கள் அளவு. இது பள்ளம்ல இந்த இடம். அப்படியே நூல் அமுத்தி விடுங்க. காலை மாற்றிக்கிறேன். அடிச்சிங்க. வேலை செஞ்சுட்டு
ஓகே தானே? ஓகே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கோடு எங்கே இருக்குன்னு காட்டுங்க. ம், உங்கள் சாமான கொஞ்சம் நவுத்துங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. பில்டிங்கோட அவுட்டர் லுக்கு காமிச்சிருக்கேன். உள்ள டைல்ஸ் வேலையும் போயிட்டுருக்கு காமிச்சிருக்கேன். சிப்ஸுக்கு வாங்கிட்டு போட்டதும் காமிச்சிருக்கேன். மிஷின் வச்சு தான் போட்டோம், வேலையே முடிஞ்சுது. இதே கையால் கிண்டி இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நைட்டு 2 மணி 3 மணியோட ஆயிடலாம். ஏன்னா கையால் கிண்டி போட்டு அதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடும். மிஷின் வச்சு போட்டோம், வேலை முடிஞ்சுது. கொத்தனாருமே 4 கொத்தனார் விட்டோம். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹெல்ப்பர் இருந்தாங்க. மேஸ்திரி இல்லாமல் 4 பேர், மொத்தத்தில் 5 ஆள். இதில் கருணா வேறு மதியம் வரைக்கும் இருந்தால் நம்ம கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அதனால் இன்றைக்கி வேலையை ரொம்ப எளிமையாக முடிச்சுட்டு இன்னொரு அரை மணி நேரத்து வேலை இருக்குது. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பக்காவாக காயின்ட்டு போட்டோம். காயின்ட்டு போட்டு ப்ராப்பராக மட்டம் தட்டி, எங்கேயுமே வந்து நெளி சுழி கிடையாது. ஏன் தண்ணி எங்கேயும் தேங்கி நிற்காது. பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னென்னா, பக்காவாக மணிஸ் கட்டை போட்டு பால் வர வச்சு, அதுக்கப்புறம் கரணையால் தேய்ச்சிட்டு லேசாக உணர விட்டு ஸ்பாஞ்சு போட்டே வந்துட்டுருக்குறோம். இதை வந்து கோடு போட போகிறோம். அதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோடு போட போகிறோம். 2 அடி வச்சு 2 அடி வச்சு டைல் மாதிரி கோடு போட போகிறோம். கோடு போட்டு விட்டோம்னா நாளைக்கு வந்து குழவு மட்டும் அடிச்சிக்கலாம். கார்னரில் குழவு மட்டும் அடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் கேட்டது தான். இன்றைக்கி தான் நம்ம இதை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கிடச்சிது. இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ஃபுல்லாக இருந்து இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. நம்ம டீமுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுங்கள். சூப்பராக ஒரு வேலை, இந்த வேலை ஏன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. பில்டிங் முடிய போகுது. பெயிண்ட்ரு விட போகிறோம். பெயிண்டிங் பண்ணும்போது இன்னும் நல்லா வீடியோ எடுத்து இந்த சைட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும், கிளைண்ட்டோட இன்டர்வியூவும் நம்ம எடுத்து போடுவோம். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.